எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அவினாஷ். நான் ஹீரோ 2 ஸ்டார் வாய்ஸ் ஹண்ட் சீசன் 7 ஒரு கண்டஸ்டன்ட். பேசிக்கலி இந்த காம்படிஷனை பற்றி எனக்கு மென்ஷன் பண்ணது வந்து ப்ரீவியஸ் சீசனுடைய கண்டஸ்டன்ட் யுவன் வேலுசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காலேஜ் ஜூனியர் தான். அவனுடைய இன்ஸ்டாகிராமோட ஸ்டோரி பார்த்து நான் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன். நெக்ஸ்ட் சீசன் வரும்பொழுது அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அப்படி தான் தெரிய வந்தது. பேசிக்காக எனக்கு வந்து பாட்டு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமே தவிர அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ மியூசிக் இன்ட்ரெஸ்ட், மியூசிக் லவ் வச்சே வந்து நான் வீட்டில் அங்கங்கே பாடிக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு புது மேடை வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது. என்னை பற்றி சொல்லணும்னா அவ்வளோதான். ஸோ காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு இல்லாமல் நார்மல் இன்ஸ்டாகிராமில் வர காம்படிஷன் மாதிரி இல்லாமல் நீங்கள் ரேண்டமாக ஒரு பாட்டு பாடி அது வழியாக நம்மளை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமான காம்படிஷன்லாம் இல்லாமல் இது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னா ரவுண்ட் பை ரவுண்ட் நல்லா பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ரவுண்டுக்கும் ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு ஒரு டைப் ஆஃப் சாங்ஸ் மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் 90s சாங், அப்புறம் மேல் வந்து ஃபீமேல்ஸ் சாங்ஸை பாடுறது, ஜெண்டர் ரிவர்ஸ் பண்ணி பாடுறது, அதுக்கப்புறம் கிளாசிக்கல் சாங்ஸ், இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் வச்சப்போ நான் வந்து எந்த பொசிஷனில் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கே புரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் வச்சதில் வந்து நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க நீ நல்லா பாடுற அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் எவ்வளோ வந்து இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த காம்படிஷன் சொல்லி தந்துச்சு. ஸோ ரவுண்ட்ஸ் பிரகாரம் ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஜட்ஜு பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் மனோஜ் அண்ணா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நார்மலாக யாரையும் வந்து யாரையோ வந்து வைக்காம மியூசிக்கை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் வச்சுருந்தாங்க. மியூசிக் பற்றி தெரிஞ்சு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற, மியூசிக் லவ் இருக்கிற ஒருத்தர், இப்போ கரண்ட்டாக மியூசிக்கல் சர்க்கிளில் இருக்கிற ஒருத்தரை வச்சுருந்தாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப நல்லா ஜட்ஜ் பண்ணார், ப்ரொஃபஷ்னலாக இருந்தார், தேவையான நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்தார், மற்ற நேரம் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். அப்புறம் அதான் என்னென்னா பேசிக்காக எனக்கு வந்து நான் 4 பேர் முன்னாடி பாடினதில்லை. நான் பாட சொன்னாலும் நான் லைட்டாக நர்வஸ் ஆகி எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனால் என்னுடைய கண்டிஷன் வந்து புரிஞ்சுக்கிட்டு விஜய் அஜித்தாவும் சரி, அவங்களும் சரி, ஜட்ஜ் அண்ணா அவரும் சரி, ஒரு 2 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எல்லா கண்டஸ்டன்ட் என்கிட்ட மட்டும் இல்லை எல்லார்ட்டையும் கொஞ்சம் நல்லா பேசி இன்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு, ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு காம்படிஷன். ஸோ நான் இதை வந்து இந்த ஒரு ஆன்லைனில் நடக்கிற ஒரு காம்படிஷனில் இவ்வளோ நல்லா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் விஜய் அஜித்தா அவங்களும் வந்து ரொம்ப நல்லா ஆங்கரிங் பண்ணியிருந்தாங்க. எல்லா ரவுண்ட்ஸ்லேயும் எல்லாரையுமே வந்து ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாட்டுக்கு அப்புறமும் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க இன்னும் பெரிய லெவலில் போகணும் விஜய் இதில் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய சின்ன சஜஷன் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இவ்வளோ நடத்துனதே பெரிய விஷயம், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ இன்னைக்கு அதாவது செமிஃபைனல்ஸ் ரவுண்டில் வந்து ஆன் த ஸ்பாட் பாட்டு கேட்டப்போ நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் சாங்ஸ் பாடியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோக் சாங் பாடியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் சாங்ஸ்லாம் பாடியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ரவுண்ட் வச்சுருந்தோம். ஆனாலும் வந்து அந்த சிங்கர்ஸோடைய ஃபுல் பொட்டென்ஷியல் நமக்கு தெரியல. அவங்க இவ்வளோ நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவங்கள வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் 2 ரவுண்ட் இல்லை 1 ரவுண்ட் அந்த மாதிரி வச்சுருந்தோம்னா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அது நீங்கள் சஜஷனாக எடுத்துக்கோங்க, ஒப்பீனியனாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஹீரோ 2 பற்றி சொல்லணும்னா, மேம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. ஏன்னா ஆடிஷன் அன்னைக்கு வந்து April 6th நினைக்கிறேன், எலெக்ஷன் டேட் இல்லையா. ஸோ என்னால் வந்து என்னுடைய எலெக்ஷன் பூத் வந்து ரொம்ப தள்ளி இருந்துச்சு. ஸோ எனக்கு அலாட் பண்ண டைமில் வந்து வர முடியல. அவங்ககிட்ட சுச்சுவேஷன் சொல்லியிருந்தப்போ, பரவாயில்லப்பா பிரச்சனையே இல்லை, நீ பொறுமையாவா, அவசரமாக வராத, பொறுமையாக வந்து கடைசி செஷனில் கூட நீ பாடிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க அவங்க. ஸோ என்னதான் யார் என்ன சொன்னாலும் கொரோனா டைமில் வேர்ல்டே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ஆனால் இந்த டைமில் ஒரு சிங்கிங் காம்படிஷன் நடத்துங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ப்ளஸ் அதை வந்து ஆன்லைன்லேயே வச்சு மொத்தமாக ஃபுல்லாகவே
ஆன்லைனில் வச்சு அதை ப்ராப்பராக நடத்தி எக்ஸலண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் ரொம்ப பெரிய டாஸ்க்குன்னு சொல்கிறது தான் ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய சல்யூட்னு சொல்லலாம். வேற என்ன, அதான் நான் இது வரைக்கும் செமிஃபைனல்ஸில் வந்து நல்லா சொதப்பினேன். எனக்கே தெரிஞ்சது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நான் பாடினதில். பட் இருந்தாலும் நான் செலக்ட் ஆகிறேனோ இல்லையோ, இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. இதை வச்சு நான் இன்னும் மேலும் மேலும் முன்னாடி போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஹாய், என்னோட பேர் தனுஷ்யா. I got selected for the semi-finals in Hero 2Pi. ஸோ இந்த காம்படிஷன் பற்றி சொல்லணுன்னா, இருக்கிற ஆன்லைன் காம்படிஷனில் இட்ஸ் வெரி ஜென்யூன். ரொம்ப லைக்ஸு ஷேர் அதை வச்சு மார்க்ஸ் போடாமல் மெயினாக லைக் ஒன்லி சிங்கிங் உங்கள் டேலண்ட் அதை மட்டும் வச்சு தான் போடுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஜென்யூன் காம்படிஷன். அண்ட் ஜட்ஜு பற்றி சொல்லணுன்னா, மனோஜ் அண்ணா செமிஃபைனல்ஸ் வரைக்கும் மனோஜ் அண்ணா ஜட்ஜாக இருந்தார். ரொம்ப ஸ்வீட்டு. அதுவும் அவர் வந்து ரொம்ப லைக் ஜாலியாக ஜோவியலாக இருந்தனால தான் எங்களுக்கு வந்து கண்டஸ்டன்ஸ்க்குலாம் அவ்வளோவா பயமாக இல்லை பாட. அண்ட் ஒரு ரவுண்ட்லேயும் ஒரு நியூ இன்னோவேட்டிவ் ஏதாவது ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. ஸோ எதர் லைக் ஒரு லெவலில் மேல் சிங்கர்ஸ் வந்து ஃபீமேல் சாங்ஸ் பாடணும், ஃபீமேல் வந்து மேல் பாடணும், அந்த மாதிரி. இன்னொன்று வந்து பீட்ஸ் செக் பண்ணுறதுக்கு. ஸோ எவ்ரிதிங் லைக் இன் எவ்ரி லெவல் வி ஹேட் அ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் Hero 2Pi's competition, and I hope I go to the finals. Thank you. I'm Pavitra. I'm one of the participants in Star Voice and Season 7 organized by Hero 2Pi. ஸோ எனக்கு Hero 2Pi எப்படி தெரிய வந்துச்சுன்னா, லைக் த்ரூ இன்ஸ்டாகிராம் ஐ கேம் டு நோ தட் தேர் ஆர்கனைசிங் அ காம்படிஷன் as well as providing music classes for people. And so I decided to give a try and to explore. எனக்கு ஆன்லைன் காம்படிஷன்ஸ், this is the first time I'm participating in an online competition, and I was very hesitant at first. I didn't know how the process would be, but after coming here I understood how well organized and well planned the competition has been. Thanks to Hero 2Pi team for that. And விஜே பற்றி சொன்னோன்னா, அவங்க வந்து லைக் she tries her best to ease us into the competition. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும், எவ்வளோ லைக் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இல்லை மிஸ்டேக்ஸ் எது இருந்தாலும், லைக் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்தாலும், she tries to calm us down, ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா பாடுறதுக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் கம்மிங் டு த ரவுண்ட்ஸ் வந்து எவ்வளோ அளவுக்கு இன்னோவேட்டிவாக ரவுண்ட்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். லைக் எவ்ரி ரவுண்ட் ஹேஸ் பீன் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் சம் சார்ட் ஃபார் மீ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேல் வாய்ஸில் இருக்கிற டைனமிக்ஸை ஒரு ஃபீமேல் வாய்ஸில் அட்டெம்ப்ட் பண்ணுறது எப்படி, அண்ட் ஒரு மெட்ரோனோம் ஆப் வச்சு எப்படி பாட முடியும் ஒரு சாங்கை. ஸோ பீட்ஸ் சேஞ்ச் பண்ணி, லைக் கவுண்ட் சேஞ்ச் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ எவ்ரி திங் வி காட் டு லேர்ன் த்ரூ த ரவுண்ட்ஸ். அண்ட் ஃபார் தேட் ஆல்சோ ஐ ஹாவ் டு தேங்க் தி ஆர்கனைசர். அண்ட் ஜட்ஜ் பற்றி சொன்னோன்னா, யூஸ்வலி ஜட்ஜஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஆல்சோ ஜட்ஜஸ் வந்து அந்த டேவோட பர்ஃபார்மன்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மனோஜ் சார் வந்து ஒரு பர்சனோட பொட்டென்ஷியல் பார்த்துட்டு அவங்க கெப்பாசிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு ஹீஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட். அண்ட் ஐ திங்க் நம்ம தப்பே பண்ணாலும் இல்லை எனி இஷ்யூஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு சான்சஸ் கொடுத்து அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு காம்படிஷனாக பார்க்காம ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்க மூலமாக கற்றுக்க முடிஞ்சுது. அண்ட் ஃபெலோ பார்ட்டிசிபென்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா, தேர் ஆல் வெரி டேலண்டட் பீப்புள். அண்ட் எனக்கு அவங்கள பார்க்கும்போது நான் இன்னும் எவ்வளோ கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஐ எம் லேர்னிங் அண்ட் ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஓவராலாக இட் ஹஸ் பீன் அ வெரி குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. என்னால் நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. அண்ட் என்னால் இன்னும் என்னோடய டேலண்ட்டை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நான் இது வரைக்கும் அட்டெம்ப்ட் பண்ணாத சில விஷயங்கள்லாம் பண்ண முடிஞ்சுது. And I really thank the team for giving me an opportunity to participate in this competition, and I'm wishing all my fellow contestants a very good luck. All the best to everyone. Thank you very much.
ஹாய், நான் ஹர்ஷினி பேசுகிறேன். நான் செமிஃபைனல் வரைக்கும் இப்போ வந்திருக்கேன். இன்னும் ரிசல்ட்ஸ் வரல, யார் யார் ஃபினாலே போகிறான்னு. ஸோ நான் எப்படி ஈரோ டு பைக்கு வந்தேன்னா, ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னைன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு சில பேர் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ஈரோ டு பை இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, யூ ஹாவ் டு பார்ட்டிசிபேட் அப்படின்னு. எனக்கு வந்து பேசிக்லி சரி ஓகே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகேன்னு வந்தேன். ஆக்சுவலி அதில் ஒவ்வொரு ரவுண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் நம்மளோட வீக்னஸ் இஸ் லைக் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் மை வீக்னஸ். ஸோ எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம், எங்கே நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம், ஆல் தேட் இஸ் ரியலி குட். ஒவ்வொரு ரவுண்டுக்குமே வந்து ஃப்ரீ ஸ்டைல் இல்லாமல் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்து நீங்கள் இப்படி இதுலேருந்து பாடணும், அதுலேருந்து பாடணும், மெட்ரோனம் வச்சு பாடணும், கரோக்கே வச்சு பாடணும், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் கொடுக்கும்போது இது வந்து எங்களுக்கு லேர்ன் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தட் ஃப்யூச்சரில் நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அந்த மாதிரி இது ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், லைக் அவங்களுக்கு ஏதாவது சாங் பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பாடுறோம் அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுறதும் அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ ஆங்கர் சொல்லவே தேவையில்லை, கிரேட் ஜாப். டோட்டலாக வந்து இந்த என்டையர் ஷோவே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. Hi everyone, this is Jalil, one of the contestants in Euro 2 Pi competition. இந்த காம்படிஷன் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எவ்ரிதிங் இன் திஸ் காம்படிஷன் வாஸ் வெரி வெல் ஆர்கனைஸ்ட். ஆர்கனைசரும் சரி, ஹோஸ்ட்டும் சரி, ஜட்ஜும் சரி ரொம்ப கைண்டாகவும் ரொம்ப லீனியண்ட்டாகவும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் எல்லாமே பண்ணாங்க. அண்ட் இந்த காம்படிஷன் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ரவுண்ட்ஸ் வந்து ஆர்டினரி காம்படிஷன் மாதிரி இல்லாமல் நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இப்போது இந்த டெம்போ வச்சு பாடுறதா இருக்கட்டும், அப்புறம் திடீர்னு ஒரு பாட்டு கொடுத்து பாடுறதாகவும் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் என்னோட டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருந்துச்சு. அண்ட் ஒரு வெர்சடைல் சிங்கராக இல்லையா அப்படின்னு நானே என்னை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அண்ட் ஜட்ஜ் வந்து ரொம்ப நல்லா ஜட்ஜ் பண்ணார். எல்லா ஃப்ளாஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அழகாக எடுத்து சொன்னார். அண்ட் ஹோஸ்ட் வந்து ஷி டிட் அ வெரி குட் ஜாப். அவங்க அந்த டயர்டாக இருந்தாலும் அதை பார்க்காம அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த வேலையை செஞ்சாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Euro 2 Pi did a very very great job and I'm very happy to be one of the contestant. Be it நான் ஃபைனல்ஸ் போனாலும் போகாட்டினாலும் it's still a very very good experience for me. Thank you. Hi, I'm Anupa Ando. First of all, I thank Euro 2 Pi team for giving me this opportunity. ഞാൻ ഈ കണ്ടസ്റ്റ് സോഷ്യൽ മീഡിയ വഴിയാണ് കണ്ടത്. ആൻഡ് ഞാൻ അപ്ലൈ ചെയ്തിരുന്നു കഴിഞ്ഞ സീസണിൽ. ബട്ട് കുറച്ച് ഹെൽത്ത് ഇഷ്യൂസ് കാരണം പാർട്ടിസിപ്പേറ്റ് ചെയ്യാൻ പറ്റിയില്ല. ഈ സീസണിൽ ഞാൻ അപ്ലൈ ചെയ്തു ആൻഡ് ഇപ്പോൾ സെമി ഫൈനൽസ് വരെ ഞാൻ എത്തി. ഐ ആം സോ ഹാപ്പി. ദെൻ ഐ താങ്ക് അഭിനയ മാം ഫോർ കണ്ടക്ടിങ് ദിസ് കോൺടെസ്റ്റ്. പിന്നെ അജിത മാം നല്ലപോലെ ഹോസ്റ്റ് ചെയ്തിരുന്നു, മാമിനും താങ്ക്സ്. പിന്നെ ഞാൻ മനോജ് സാറിന് താങ്ക് യു പറയുന്നു. ബിക്കോസ് എല്ലാ കണ്ടസ്റ്റിലും ജഡ്ജസൊക്കെ നല്ലപോലെ സ്ട്രിക്റ്റ് ആയിരിക്കും, ബട്ട് സർ നല്ല ഫ്രണ്ട്ലി ആയിട്ട് ബിഹേവ് ചെയ്തിരുന്നു. ആൻഡ് അതിന് സാറിന് താങ്ക് യു. ആൻഡ് ഓഡിഷൻ റൗണ്ട് തൊട്ട് സെമി ഫൈനൽസ് റൗണ്ട് വരെ ഇറ്റ്സ് എ ഗുഡ് ജേർണി ആയിരുന്നു. കുറേ സോങ്സ് പഠിക്കാൻ പറ്റിയിരുന്നു. ആൻഡ് എല്ലാവർക്കും ഞാൻ താങ്ക്സ് പറയുന്നു. എനിക്ക് നെറ്റ്വർക്ക് ഇഷ്യൂസ് കുറേ ഉണ്ടായിരുന്നു. സോ ആ ടൈമിൽ എല്ലാവരും നല്ലപോലെ എന്നെ സപ്പോർട്ട് ചെയ്തിരുന്നു. അതിനെല്ലാവർക്കും വളരെയധികം നന്ദിയുണ്ട്. താങ്ക് യു ഓൾ. ஹாய், என்னோடய பேர் பிரேம்நாத். நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வருண் மூலயமா தான் எனக்கு ஈரோ 2 Pi தெரிய ஆரம்பிச்சது. அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். நான் கூட ஒரு ரெகுலராக நடக்கிற ஒரு ஆடிஷன் போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரெகுலராக நடக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலந்துக்கிட்டேன். பட் ஆனால் நடந்த விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட், நிறையா விஷயங்கள் நடந்துச்சு.
ஆடிஷனை வந்து சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணேன், ஒரு ஃப்ரீடமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இடத்துல போய் பாடியிருக்கோம், ஆனால் இந்தமாரி ஒரு ஃப்ரீடமோட பாடினது கிடையாது. அப்புறம் மனோஜ் சார் சான்ஸே இல்லைங்க. அவர்லாம் வந்து எப்படின்னா, நம்ம எப்படி தான் பாடினாலும் ஒரு ஸ்மைல் பண்ணுவார் பாருங்க. அந்த ஸ்மைல் அப்படியே ஒரு நிமிஷம் பாடிக்கிட்டே அப்படி பார்த்துட்டோன்னு வச்சிங்களேன், அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அப்படியே டக்குன்னு நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும், அதை வச்சு பாடலாம். நல்ல ஒரு டேலண்ட் பர்சன், அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கலாம், நல்லா மோட்டிவேஷன் பண்ணுவார், நல்ல பர்சன். அவர் செம்ம ஜட்ஜிங்க, கூட சொன்னார், அவர்லாம் செம்ம ஜட்ஜி. நல்லா நம்ம எத்தனை தடவை டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுற ஒரு ஃப்ரீ மைண்டட் உள்ளவர் செம்ம. மனு சார் நீங்கள் சூப்பர். அப்புறம் அஜிதா ஜி, அவங்க வேறு லெவலு. அவங்க வந்து செம்ம ஸ்வீட்டாக அப்படியே ஹேண்டில் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து இப்படி பேசுவாங்க, இப்படி தலையாட்டிக்கிட்டு, அதெல்லாம் வந்து சூப்பராக நைஸ், செம்மையாக இருக்கும். அப்புறம் நல்ல தமிழ் பேசுவாங்க. அந்த அடுத்ததாக நம்ம கூப்பிட போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் அவங்க பேசுகிறது. அப்புறம் அஜிதா வந்து பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கிறாங்க லைஃப்பில். அவங்களும் வந்து லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அவங்க நினைக்கிற மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நான் வாழ்த்துறேன் அஜிதா அவங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க. அப்புறம் அபி மேம், இவ்வளோ ஒரு ஆர்கனைஸ் எங்களுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. ஏன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷன்லேயும் வந்து நாங்கள் எவ்வளோ மைண்ட் ப்ரெஷரோடு ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்டு அந்த சாங் பாடுறது தான். அதுக்கு எங்களுக்கு ஆர்கனைஸ் கொடுத்து இந்த லெவலுக்கு எங்களுக்கு கொண்டு வந்து சந்தோஷப்படுத்தி உற்சாகமாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அபி மேம். இனிமேல் நீங்கள் எத்தனை ஆடிஷன் வச்சாலும் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். எத்தனை ஆடிஷன் வச்சாலும் விடாமல் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே காலியானாலும் கண்டிப்பாக அந்த அட்டன் பண்ணுவோம் மேம். தேங்க்யூ ஹீரோ 2 எல்லாருக்கும், டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரிக்ஷிதா ஜவஹர். ஹீரோ 2 எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா இன்ஸ்டா மூலமாக தான் தெரிஞ்சிச்சு. கான்டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சீசன் 6 வந்து நான் வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தேன். அதுக்கு மேலே நான் எலிமினேட் ஆகிட்டேன். இந்த சீசன்லேயும் நான் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கேன். ஃபைனலிஸ்ட் வந்து யாருன்னு என்னன்னு தெரியாது, இன்னும் ரிசல்ட் வரலை. அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ்மெண்ட் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அமேசிங் ஜட்ஜ்மெண்ட்டு மனோஜ் அண்ணா வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக, எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியாக, நல்லா ஃப்ரீ டைப் மாதிரி நல்லா ஃப்ரீயாக பேசினார். அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரீயாக வந்து எல்லாருக்கூடையும் பேசினார். ஜஸ்ட் ஒரு ஜட்ஜு மாதிரியே இல்லாமல் ஜஸ்ட் லைக் ஃப்ரெண்டு மாதிரி வந்து எல்லாருக்கூடையும் வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தார். அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏதாவது ஜட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெட் இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஏதாவது கோவமாயிடுவாங்க நெட் இஷ்யூஸில் நம்ம ஏதாவது பண்ணிட்டோன்னா. ஆனால் வந்து அண்ணா வந்து அப்படி கிடையாது. ரொம்பவே வந்து சரிம்மா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு டைம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிஜே அஜிதா அக்கா வந்து ரொம்பவே வந்து ஒரு க்யூட்டாக வந்து எல்லாருக்கூடையும் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. எனக்கு வந்து அந்த அஜிதா அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் டு அபிநயா அக்கா, இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, அண்ட் தேங்க்யூ ஆல். ஹாய் ஆல். ஸோ ஹீரோ 2 கண்டக்ட் பண்ணுற ஸ்டார் வாய்ஸ் ஹண்ட் சீசன் 7ஓட ஒன் ஆஃப் த செமிஃபைனலிஸ்ட் தான் நான். என்னோடய பேர் ரேகா ஸ்ரீகுமார். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சீசன்லையும் வந்து ஐ ஹவ் ட்ரைட் பார்ட்டிசிபேட்டிங். பட் அந்த டைமில் வந்து ஐ குடன்ட் ரீச் ஆஃப்டர் 1 level. ஐ குடன்ட் மூவ் ஆஃப்டர் 1 level. ஸோ அதுக்கு வந்து ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி தட் ஐ ஹவ் ரீச்ட் இன் செமிஃபைனல்ஸ் in this season, and for this I thank Ms. Abhinaya for organizing such a wonderful event. ஸோ இதை வந்து பட்டிங் சிங்கர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ அவர் விஜே மிஸ் அஜிதா இஸ் டூயிங் அ வெரி வண்டர்ஃபுல் ஜாப். ஸோ ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட் டு டூ மோர் அண்ட் மோர் events in future. Coming to our judge Mr. மனோஜ் ப்ரோ வந்து மற்ற ஜட்ஜஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப இதுவாக இல்லாமல் வந்து he is very friendly, and he used to tell us so many details and so many knowledge transfer வந்து பண்ணுவார் யூஸ்வலாக வந்து ஃபார் ஈச் ரவுண்ட் எல்லா செஷன்லேயுமே வந்து.
ஸோ தட் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல் திங். பிகாஸ் யூஸ்வலாக வந்து ஒரு ரவுண்ட் எபிசோட் பாட போகும்போது கூட வந்து ஈச் அண்ட் எவ்ரி கண்டஸ்டன்ட் ஃபீல் கைண்ட் ஆஃப் டென்ஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் மனோஜ் ப்ரோ கூட பேசும்போது வந்து அந்த டென்ஷனில் எல்லாமே வந்து போயிடும். he is a very knowledgeable person too. So we all are lucky enough to have met Manoj Bro through virtual platform, and அவர் கொடுத்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகிருக்கு while singing. So I hopefully thank each and everyone who is behind Hero 2 Pi to give us all such a chance. Thank you so much. ஸோ வணக்கம் மக்களே, என் பேர் அரவிந்த். நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, Hero 2 Piயோட சிங்கிங் கான்டெஸ்ட் பற்றி நான் பேச வந்திருக்கேன். ஸ்டார் வாய்ஸ் ஹண்ட், ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் Hero 2 Piயோட சிங்கிங் கான்டெஸ்ட்னா, பிகாஸ் மற்ற ஆன்லைனில் இருக்க எல்லா சிங்கிங் கான்டெஸ்ட்டை விட இவங்க சிங்கிங் கான்டெஸ்ட் வந்து இவங்க யூஸ் பண்ணுற பேட்டர்ன் வந்து நம்ம டெலிவிஷனில் பார்க்குறவங்க சொல்கிற மாதிரி சூப்பர் சிங்கர், ஜி தமிழில் வர சரிகமப்பா, இவங்க என்னெல்லாம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்களோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் வரும். அதாவது உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் ரவுண்டு வேறு ரவுண்டு வேறு ஜானரில் பாடணும். நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோன் அட்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும், புரியுதுங்களா? ஸோ ஏன்னா பிகாஸ் மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு வீடியோவில் நிறுத்திடுவாங்க, அப்படி கிடையாது இங்கே. அண்ட் ஸோ லேர்னிங் ப்ராசஸ் தான் இது சொல்லப்போனால். லேர்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்லப்போனால் அங்கே இருக்க ஜட்ஜை பற்றி முக்கியமாக பேசி ஆகணும். ஜட்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜனா வந்து ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் ஜட்ஜ் ஐ ஹேவ் எவர் சீன். அண்ட் பிகாஸ் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லி ஆன் த ஸ்பாட் வந்து நமக்கு வந்து சொல்லி தருவார், இதுதான் இது இப்படி தான் அப்படின்ட்டு. அண்ட் நம்ம வந்து எப்படி வேணாலும் கற்றுக்கலாம், அவர்கிட்ட இருந்து நிறையா விஷயம் கற்றுக்கலாம். அண்ட் அதே மாதிரி அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண விஜே அஜிதா அவங்களும் ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஷோங்கிற மாதிரியே தெரியல. ஷி வாஸ் ஸோ குட். அண்ட் ஐ மஸ்ட் தேங்க் த ஃபவுண்டர் அபிநயா ஸ்ரீனிவாசன் அக்கா, பிகாஸ் ஷீ இஸ் ஆல்சோ லைக் அவங்க வந்து இப்படி ஒரு இது நடத்திட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் ஸோ குட். பிகாஸ் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வருது. அண்ட் என்னோடய ட்ராவல் பற்றி சொல்லணுன்னா, நான் டாப் 20 வரைக்கும் வந்தேன். அண்ட் ரியலி லைக் டாப் 20 வரதே வந்து எனக்கு ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். பிகாஸ் நான் ஒவ்வொரு இதுக்கும் அவ்வளோ சீரியஸாக ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். ஐ மீன் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் சரி நல்லா பண்ணணுன்னு. அன்னைக்கு என்னை விட நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க 20 அப்போ டாப் 15 வரைக்கும். ஸோ ஐ காட் அவுட், பட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் ஐ கெஸ் தட்ஸ் இட். தேங்க்யூ. ஹலோ, திஸ் இஸ் அனுஸ்ரீ. நான் வந்து Hero 2 Pi ரேண்டமாக இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணப்போ பார்த்தது. மை ஃப்ரெண்ட் ஹேட் பார்ட்டிசிபேட்டட். ஸோ அதை பார்த்து நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு சீசன் 5 பார்ட்டிசிபேட் பண்ணேன், ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தேன். அண்ட் தென் இப்போ திருப்பியும் சீசன் 7 ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு அபிநயா அக்கா. நிறைய எஃபர்ட்ஸ் அண்ட் டெடிகேஷன் கோஸ் இன் டு திஸ். And ஒரு round it was so different and we could learn a lot of things. And then going to விஜய் சித்ரா அக்கா வேறு லெவலில் ஆங்கரிங் பண்ணாங்க, க்யூட்டாக எல்லார்கிட்டையும் பேசினாங்க. அண்ட் தென் மனோஜ் அண்ணா அமேசிங் ஜட்ஜிங் அண்ட் he made everyone comfortable. ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் லைக் இப்போ ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ அப்படி ஏதாவது இருந்தால் he was very lenient. He wasn't very strict and all, and he made everyone comfortable. Yes, awesome judging. Thank you to the whole team. Hero 2 Pi வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்ததுனால அவளுடைய ஸ்டோரி மூலியமாக தான் நான் இதை பார்த்தேன். அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்போ இது ஆன்லைன் தெரிய வந்தது. அண்ட் தென் இவ்வளோ ரவுண்ட் வந்ததே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த ஜட்ஜ் Manoj sir, because நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் யூ ஹெல்ப்ட் ஆல் தி கண்டெஸ்டன்ஸ் வித் சிங்கிங். அண்ட் தேங்க்யூ டு த ஹோல் Hero 2 Pi டீம். ஏன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ ரன்ஸ் நடந்திருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு தி ஆங்கர் as well. And all the best to the finalists. And I'm waiting eagerly for the results. ஹாய், என்னோட நேம் யுவஸ்ரீ. எனக்கு Hero 2 Pi லாஸ்ட் 1 இயராக தெரியும். சும்மா டியூட்டி டைம்ஸில் வந்து இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த பேஜ் நான் பார்த்தேன். அப்புறம் நான் அபி மேம்க்கு ரெக்வெஸ்ட் கொடுத்து நான் காம்படிஷன் ஜாயின் பண்ணணுன்னு கேட்டேன். லாஸ்ட் சீசன் 6 ஜாயின் பண்ணேன். அண்ட் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வர முடியல. அண்ட் இப்போது இந்த வாட்டி சீசன் 7 ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் எல்லா ரவுண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரே விதமான ஜானர் பாடிட்டு இருந்தவங்க வந்து
ஒரு ரவுண்டில் மெலடி, செமி கிளாசிக்கல் அப்படின்னும் போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாங்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி பாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய கற்றுக்குறோம். அண்ட் அப்படியே நம்ம தப்பாக பாடினாலும் நம்மளை கரெக்ட் பண்ணி நமக்கு நிறைய சொல்லி தந்து நம்ம என்ன மாதிரி சாங் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லி தர்றது வந்து மனோஜ் அண்ணா. அதே மாதிரியுமே அண்ணா வந்து ஜட்ஜ் பண்ணுறது எல்லாமே வந்து வித்தவுட் எனி பார்ஷியாலிட்டி அது இதுன்னு இல்லாமல் கரெக்டாக ஜென்யூனாக இருக்கும். அண்ட் உண்மையாக சொல்லணும்னா இது வந்து எல்லா காம்படிஷன், நிறைய காம்படிஷன் பார்த்துருக்கேன். ஆனால் எல்லா காம்படிஷனை விட இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு காம்படிஷன். உண்மையிலே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து ஷைன் ஆவாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அபி மேம்க்கும் மனோஜ் அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.